How to be super smart in flipping game which makes so much money to you. See, இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்பிங்கிறது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிறது இட்ஸ் சைடு இன்கம் பிஸ்னஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் யூஸ் ஆல் தோஸ் டூல்ஸ் யூ காட். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது மூலியமாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். See, உங்களுக்கு வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறது பிடிக்குன்னா அதுவும் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதுவும் ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, the more eyes you get, the more possible ways to buy. யாராவது ஒருத்தர் வாங்க தான் போகிறாங்க. 10,000 பேர் பார்த்தா ஒரு 2 பேர் வாங்க மாட்டாங்களா? சிம்பிள் பேசிக் லாஜிக்காக வச்சுக்கோங்க. 100 பேர் பார்த்தாலும் ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரியல் எஸ்டேட் வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் இதுதான் பண்ணுறேன். நான் வந்து வேறு எடுத்து நான் சொல்ல முடியாது. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் யூ ஆர் செல்லிங் கார் அப்படின்னா இது எப்படி என்னோட சைடில் நான் யூஸ் பண்ணலான்றது யோசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் யூஸ் ஆல் தோஸ் டூல்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப் தெரியுதுன்னா அந்த ஆப் டக்குன்னு இறக்கி டக்குன்னு போட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஆப் சொல்கிறேன், OLX அப்படின்னா அதுக்குள்ளே போங்க, நம்பர் போடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள், போஸ்ட் போட்டுருங்க. இன்றைக்கே இப்போயோ தானே ஒரு 5 நிமிஷம் எடுக்குமா, அவ்வளோதான் எடுக்கும். நாளைக்கு காலைல பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா நீ பண்ண மாட்டேன், சத்தியமாக பண்ண மாட்டேன். இப்போ பண்ணாதவன் நாளைக்கு எப்படி பண்ணுவேன்? ப்ரோ நான் பண்ணுவேன் ப்ரோ, பண்ண மாட்டேன். அது 5 நிமிஷம்டா, 5 நிமிஷம் பண்ணுறதுக்கு உனக்கு நோவுதுன்னா நீ நாளைக்கு கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இந்த ஒரு சின்ன சின்ன திங்ஸ் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து செம்ம காண்டாகிறது. ஜஸ்ட் கோ, என்னென்ன ஆப் தெரியுதோ அது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போடணும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடணும், ரீல்ஸ் போடணும், போஸ்டர்ஸ் போட போகிறேன், வாட்ஸ்அப்பில் போட போகிறேன், குரூப்ஸில் போட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறேன், ஃபேமிலி கிட்ட சொல்ல போகிறேன். இந்த மாதிரி சொல்லி என்னென்ன உங்களுக்கு மைண்டில் எப்படி தோணுதோ ஜஸ்ட் சிட் தேர், டேக் அ பேப்பர். எப்படி நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி நான் என்னோட ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கலான்றது ஒரு பேப்பரில் 25 to 30 எழுதுங்க. ஒரு 10-15 ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும், அதுவும் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நான் பேம்ப்ளெட் போட்டு எல்லாருக்கும் தரப்போகிறேன் அப்படின்னு யோசிங்க. இல்லை ஒரு கார்டு மாதிரி பண்ணி நான் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு வரேன். ஏதோ ஒரு ஐடியா வரும். நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா எப்படின்னு யோசிங்க. ஃபார் ஃப்ரீ, ஹவு டு செல் ஃபார் ஃப்ரீ, ஹவு டு மார்க்கெட் ஃபார் ஃப்ரீன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐடியா கண்டிப்பாக வரும். கூகுளில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, ChatGPT போடுங்க, எதில் போட்டாவது எடுங்க. ட்ரை டு யூஸ் ஆல் தோஸ் டூல்ஸ் யூ காட் ஃபார் ஃப்ரீ. நம்பர் 2 இஸ் பார்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ளிப்பிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபுல் டைம் பிஸ்னஸ். தெர் ஆர் பீப்புள் ஆர் டூயிங் ஃபார் ஃபுல் டைம். நான் அவங்கள பற்றி பேசுகிறேன். சில பீப்புளாக வந்து நான் இது வருஷம் ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன்னா கேட்குறீங்க. நான் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னா, ஐ வில் போஸ்ட் ஆட்ஸ். எனக்கு நம்பர் வரும், நான் கால் பண்ணுவேன். நம்பர் வரலன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நான் என்ன வேலை பார்க்குறேன், யூடியூப் பண்ணுறேன். இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக SMM கிளைண்ட் எனக்கு இல்லை, நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் ரியல் வேர்ல்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து அதில் கற்றுக்கிட்ட சில AI திங்ஸ்லாம் வந்து நான் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் எனக்கு ஒர்க் இல்லை, ஃப்ளிப்பிங் மட்டும். தெர் ஆர் சோ மச் ஆஃப் திங்ஸ் டு டூ. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இல்லை, ஃப்ளிப்பிங்கில் மட்டும் டிபெண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃப்ல இருந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு வீடு வந்து வித்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னாச்சு, லைக் க்ளோஸ் ஆகி லைக் அட்வான்ஸில் பே பண்ணிட்டு யாரோ வந்து மண்டே குழப்பி வேணான்னு சொல்லி போயிட்டான், காசு வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு அப்படியே மற்ற டென்ஷனில் அப்படியே நான் வந்து இந்த டைம் வந்து நான் டயட்டில் தான் இருந்தேன். கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 75 இருந்தேன். வெறி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. நான் தம்மு கிம்மலாம் அடிக்க மாட்டேன். டென்ஷன் ஆனதும் நான் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெறி கொண்டு சாப்பிட்டேன். அதை நான் வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன். நான் வந்தாகணும் எனக்கு முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். வந்தா வரட்டும், வராட்டி போடுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா யூ ஓன்ட் டேக் தோஸ் தட் மச் ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் ஒன்று ஃப்ளிப்பிங் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருந்தீங்கன்னா, ஃப்ளிப்பிங் ரியல் எஸ்டேட்ன்றது இன்னும் பெரிய கேம். அது நிறைய பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் சின்ன பசங்க இன்னும் நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த டைமில் பண்ணுங்கள். நான் ஃப்ளிப்பிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். ப்ராடக்ட்ஸ் லைக் சைக்கிள்ஸ், க்ளோத்திங்ஸ், அப்புறம் கார், பைக், அந்த மாதிரி அது நிறைய விஷயம், எலக்ட்ரானிக் திங்ஸா, கிச்சன் அப்ளையன்சஸா, அந்த மாதிரி ப்ராடக்ட், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, சாட்டர்டே சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணலாம், ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கீங்க போது பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 4-5 நாள் லீவ் கிடைக்கும். நீங்கள் சும்மாவே எடுப்பீங்க, இல்லை சாட்டர்டே சண்டேஸில் லீவ் வரும், அந்த டைம் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து எதுவும் ஒர்க் பண்ணல, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் போனால் அந்த டைம் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் த திங் இஸ் யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஃபுல் டைம் இஃப் யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியலனா ஃபுல் டைம் போகிறது முட்டாள்தனம். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் நான் வந்து இது எப்படி நீங்கள் அவுட் ஸ்மார்ட் பண்ணலான்னா, பார்ட் டைம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேறு விஷயம் பண்ணும்போது ஒரு ஐடியா வரும். ஓகே எப்படி பண்ணலான்னு சொல்லி அதை ட்ரை பண்ணுவீங்க. அது வந்துச்சுன்னா வேறு ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, அப்படி வந்துச்சுன்னா வேறு ஒன்று ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஃபுல் டைம் நீங்கள் இறட்டிங்கன்னா ப்ரெஷர்னாலே நிறைய விஷயம் பண்ண மாட்டீங்க. நம்பர் 3, நெட்வொர்க்கிங். இது ரியல் எஸ்டேட்டில் இருந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து அந்த ஊரில் வந்து எனக்கு ஆளே கிடையாது, யாருமே இல்லை. ஆனால் அந்த ஊர்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது, இந்த ஊரில் எனக்கு இடம் இருக்குமான்னு சொல்லி. நான் என்ன பண்ணுவேன், இல்லை ப்ரோ இல்லைன்னு சொல்லி விட்டுருவீங்க. அது ஒரு லீடாக இருக்கலாம், அவன் வாங்குறதுக்காக கூட இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இல்லாததால் அவன் போயிட்டான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அந்தந்த ஊரில் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ முந்தானத்து கூட ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஆடு கேட்டாங்க, வீடு பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டாங்க ஃப்ரெண்டில். இல்லை சார் இந்த இடம் எனக்கு வேணாம், நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், அங்கேருந்து இங்கே வரணும்,
வேற எங்கேயாவது கிட்ட இருக்குமான்னு சொல்லி அது பக்கத்தில் ஏதாவது ஊர் பேர் சொன்னார். அந்த ஊரில் இல்லை, வேற ஊரில் இருக்காங்க. ஓகேவா, ஓகே அந்த ஊர் கூட ஓகேன்னு சொல்லி அது தெரிஞ்சது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசி இப்போ ஓரளவு ஓகே ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் முடியலை, பட் ஓரளவு ஓகே ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னா, எனக்கு அங்கே ஒரு பர்சன் தெரியுதுனால நான் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க பேசுகிறாங்க. தட் இஸ் கால் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கிறது அதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து 10 விஷயம் பண்ண முடியாது. ஆனால் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 20 விஷயம் பண்ணலாம். ஒரு ஆள் ரெண்டுன்னு சொல்லி. ஸோ அந்த 20ன்றது டக்கு டக்குன்னு முடியும். நான் பண்ண தப்பு வந்து நான் நெட்வொர்க்கே பண்ணாமல் இருந்தேன் ரொம்ப நாள். எங்கள் ப்ரோக்கர்ஸ் கிட்ட பண்ணாமல் இருந்தேன், ஓனர்ஸ் கிட்ட பண்ணாமல் இருந்தேன். எனக்கு சொல்லுவாங்க, போய் பேசு எனக்கு ஃப்ளிப்பிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா போய் பேசுன்னு சொல்லி. ஆனால் வேணாம்னு சொல்லி நான் தள்ளிட்டே இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் சும்மாவே தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒருத்தர் கிளையன்ட் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் எல்லா ப்ரோக்கர்ஸுக்கும் கால் பண்ணி கேட்பேன். அது எல்லா ப்ரோக்கர்ஸுமே வந்து 2 இடம் காட்டினாலும் எனக்கு 5 பேர் காட்டினாலே 10 இடம் வந்துடும். இந்த 10 இடமே காட்டி ஒன்று ஓகே ஆனாலும் எனக்கு ஓகே தானே. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நெக்லெக்டே பண்ணாதீங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியா கேம் இது ரியல் எஸ்டேட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ஃப்ளிப்பிங் பண்ணுற இந்த மிடில் மேன்லாம் வந்து யாராக இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி 40, 50 இந்த வயசில் இருப்பவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்னன்னு தெரியாது, போஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ண தெரியாது. நீங்களே தெரியும் அவங்களுக்கு. நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து SMMக்காக அப்ரோச் பண்ண போயிருந்தேன். அவர் எப்படி வீடியோஸ் பண்ணுவான்னா, ஃபோன் எடுத்துப்பாரு, இப்படி வீடியோ எடுத்து அது ஒரு பாட்டு மட்டும் ஆட் பண்ணி போட்டுறது. அந்த வீடியோவும் எப்படி இருக்கும்னா அந்த கேமரா கூட க்ளீன் பண்ணாமல் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். அது போட்டு கீழே வந்து கால் மீ அப்படின்னு சொல்லி நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ் தி சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 இயர்ஸ் உங்களுக்கு ஏஐ பற்றி எப்படி எதுவுமே தெரியாது. ஒரு 15 வயசு பையனுக்கு ஏஐ பற்றி நல்லா தெரியும். அதுதான். ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பற்றி நல்லா தெரியும்னா அந்த சோஷியல் மீடியா வச்சு நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம். ரீல்ஸ் போடுறது, ஸ்டோரிஸ் போடுறது, போஸ்டர்ஸ் போடுறது, ஸ்வைப் போஸ்ட் போடுறது, ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆட் ரன் போடுறது, பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் அதை வந்து மாஸ்டர் பண்ணலாம். எப்படி சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணுறது, எப்படி சோஷியல் மீடியா கிளைண்ட் பிடிக்கிறது, எப்படி பண்ணலாம், என்ன ஃபனல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணலாம். இது 40s 30s இருக்கவங்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும், குழந்தை இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும், பார்ட் டைம் பண்ணுவாங்க, இந்த சோஷியல் மீடியாலாம் வேணாம், புதுசாக ட்ரை பண்ண தேவையான. நீங்கள் வந்து 20s உங்களுக்கு சோஷியல் மீடியா என்னன்னு தெரியும், சோஷியல் மீடியா எப்படி ஸ்க்ரோல் பண்ணணும் தெரியும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, ஆல்காரிதம் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும், அது எப்படி பண்ணணும் தெரியும். இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சதால நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ட்ரை டு யூஸ் சோஷியல் மீடியா டு கெட் கிளையன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும், ஃப்ளிப்பிங் என்ன சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சோஷியல் மீடியா தான் ஜெம்மே. அது வந்து கிளிக் ஆகும் கண்டிப்பாக, பட் இப்போ ஆகலனாலும் ஃபியூச்சரில் ஆகும். ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகும். லாஸ்ட் 5th ஒன், சேல்ஸ் அண்ட் கமிஷன்ஸ். நான் ஒரு கமிஷன் கை, எனக்கு நடுவில் இன்னொரு கமிஷன் கை வந்து இன்னொருத்தர் கிளைண்ட்டை கூப்பிட்டு வராங்க. நம்ம 2 பேர் 50-50 எடுத்துக்கலாம். வர 3ல நம்ம 50-50 1.5 எடுத்துக்கலாம்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் சே நோ. ஒரு 60% சே நோ. ஏன்னா வந்து நானே பிடிச்சேன்னா 3 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அவன் கூப்பிட்டு வரான், நீங்கள் உங்கள் வேலை என்ன, ஒரு வீடு தான் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் வச்சுட்ருக்கீங்க, அவன் கூப்பிட்டு வரான், நீங்கள் முடிச்சு விட்றீங்க, அதுலேருந்து எடுத்துக்க போகிறீங்க. சிம்பிள். நீங்கள் வந்து தேடி அது பிடிச்சி அது முடியலைன்னா உங்களுக்கு காண்டாகும். ஃபர்ஸ்ட் டேக் த மணி. சேல் பண்ண ட்ரை பண்ணுங்க, எப்படியாவது ஒன்று சேல் பண்ண ட்ரை பண்ணுங்க, கமிஷன் எடுக்க பாருங்கள், அவ்வளோதான். அவன் கூட்டம் நடுவில் 2 ப்ரோக்கர் இருக்காங்க, அதெல்லாம் வேணாம், 2 ப்ரோக்கர் இருந்தால் ஒன்று தான் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் டேக் த மணி, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ கேன் டூ நெக்ஸ்ட் டைம். என்னென்ன பண்ணலாம், இந்த டைம் நம்ம வந்து 2 ப்ரோக்கர் கூட்டு வந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கேட்டுக்கலாம் ஒரு ப்ரோக்கரான்னு சொல்லி. ஸோ எப்படியெல்லாம் சேல் பண்ணணும், எப்படியெல்லாம் கமிஷன் எடுக்கணும்னு மட்டும் பாருங்க தவிர அவன் கூப்பிட்டு வந்தால் நான் பண்ண மாட்டேன், இவன் கூப்பிட்டு வந்தால் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ தான் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒன்று நெட்வொர்க்கும் பில்ட் ஆகும், செகண்ட் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க, தேர்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்டும் சீக்கிரமாக சேல் ஆகும். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு 4 பேர் தேடணும், அவன் வந்து பிடிச்சிட்டு முடியாது, அவன் வந்து ஒரு 10 பேர் தேடின்னு இருப்பான், அவங்கள ஒருத்தர் வந்து உங்களுக்கு முடியும். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் கனெக்ஷன் மாதிரி தான். இது தனியாக நின்று ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இது வந்து நானே சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டில் இருந்தவன். அது தனியாக நின்று ஜெயிக்கிறது ரியல் எஸ்டேட்டில் கஷ்டம். ஸோ இதுதான் ஃப்ளிப்பிங்கோட எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு யூஸ் ஆல் தோஸ் திங். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இஸ் நெட்வொர்க்கிங், செகண்ட் சோஷியல் மீடியா கேம், தேர்ட் யூஸ் ஆல் தோஸ் டூல்ஸ் விச் யூ காட். இது 3மே விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண ஆன் பண்ணிடுங்க. இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளிப்பிங் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பண்ணுறேன், நான் எப்படிலாம் பண்ணேன், எப்படி ரியல் எஸ்டேட்டில் போனேன் அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ண வேணாம்னா எங்கள் ஃப்ரீ வீடியோஸ் யூடியூப்ஸில் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். வீடியோ விழுதுருங்க, ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய். செஸ்.